பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சற்று முன் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய 3 முக்கியமான வீடியோக்கள். இது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உலகத்தோட முழு பார்வையுமே இஸ்ரேலோட மேலதான். நேற்று நைட்டு முழுக்க இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. இஸ்ரேலோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில இஸ்ரேல்ல இருந்து பல வகையான போட்டோக்கள், இஸ்ரேலோட களத்துல இருந்து பல முக்கியமான வீடியோக்கள் வெளியில வந்திருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது காசாவுடைய ஞாபகம் தான் நமக்கு வருது. காசாவை இப்படிதானே இஸ்ரேல் அழிச்சு நாசப்படுச்சு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே காசாவை கண்ணெதிர பார்த்தா மாதிரி இருந்தது. இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இன்றைய மாலையில அங்க கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, அங்க கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று இரவு ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தின அந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு பிறகு இப்போ இஸ்ரேல் திரும்பவும் ஈரான் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா தெஹ்ரானுடைய பகுதியில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் பார்த்தோம்னா, ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை டார்கெட் பண்ணி அடிக்கும் போது, அங்க பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பில்டிங், கிட்டத்தட்ட ஒரு 14 மாடி பில்டிங், தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு 14 மாடி பில்டிங், அந்த பில்டிங்ல இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல். இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 60 பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 60 பேர்ல 20 பேர் குழந்தைகள் இது கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் இப்போ ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ தற்சமயமா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதையும் தாண்டி இப்போ இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஈரான் எரிக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இஸ்ரேல் மேல எப்போ இவங்க தாக்குதல் நடத்தினாங்களோ, அயத்துல்லா அலி கமனி இந்த அளவுக்கு எப்படி ஒரு வீரியமான தாக்குதல் நடத்தப்பட்டுட்டாரோ, ஈரான் எரிக்கப்படும், தெஹ்ரான் எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொதிச்சு போய் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இப்பேற்பட்ட ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரு. இப்போ ஈரான் தரப்புல இருந்து அடுத்த ஒரு பதிலடியா, அடுத்து அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஈரான் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த வார்னிங் இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்கா, பிரிட்டன், இங்கிலாந்து இது மாதிரியான நாடுகளுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இஸ்ரேல் தான் எங்களோட நாட்டில் தாக்குதல் நடத்தியிருக்குது, இப்போ பதிலடி கொடுக்கறதுக்கான முழு உரிமை எங்களுக்கு இருக்குது. அப்படி நாங்கள் பதிலடி கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியை அமெரிக்கா, பிரிட்டன், இங்கிலாந்து இது மாதிரியான நாடுகள் நீங்கள் அதை தடுத்தீங்க, அதை வழிமறைச்சிங்க, எங்களுடைய தாக்குதலை முறியடிக்க நினைச்சிங்க அப்படின்னா, எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இலக்குகள் எங்கெல்லாம் இருக்குதோ, ஏன்னா அரபு பிராந்தியத்தில் இங்கிலாந்து, பிரிட்டன், அமெரிக்காவுடைய பல அவங்களுடைய தளங்கள் இருக்கு இல்லையா, அந்த தளங்கள் எல்லாம் டார்கெட் பண்ணப்படும். எங்களுடைய தாக்குதல் இஸ்ரேல் மட்டும் மேல இருக்காது, உங்களுடைய தளங்கள் மேல நாங்கள் டார்கெட் வைக்கும்போது சொல்லி அமெரிக்கா, பிரிட்டன், இங்கிலாந்து இந்த 3 நாடுகளுக்குமே ஈரான் ஒரு பகிரங்க எச்சரிக்கையா ஒரு முதல் முறையா ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்க தளங்கள் மட்டும் டார்கெட் பண்ணப்படாது, உங்களுடைய கப்பல்கள், வணிகம் சார்ந்த உங்களுடைய கப்பல்கள் இந்த பகுதியில் வந்தா, பிராந்தியத்தில் எங்க வந்தாலுமே அதையுமே சேர்த்து குறிவைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வார்னிங் பார்க்கும்போது தான் இது இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த போர் நகர்ந்து போயிருக்குது. குறிப்பா இப்ப இன்னைக்கு மாலை இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க இல்லையா, திரும்பவுமே ஈரான் இன்று இரவோ அல்லது நாளைக்கோ ஈரான் திரும்பவும் ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறத இங்க பார்க்க முடியுது. சரி, இப்பேற்பட்ட நேரத்துல தான் ஈரான் அரசு சார்பில் இருந்து 3 முக்கியமான வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க. இது பார்த்தோம்னா ஈரானுடைய அபிஷியல் மிலிட்டரி அவங்களுடைய எக்ஸ்பேஜில் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தோம்னா, எதனால நேற்று இரவு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துக்கு குறைவாகவே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எதனால இந்த தாக்குதல் அப்படிங்கும்போது, இது இஸ்ரேல் அங்க ஈரான்ல தாக்குதல் நடத்தி அவங்களுடைய ராணுவ தளபதிகள், அவங்களுடைய விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது அதுக்காக மட்டும் கிடையாது, காசா மக்களுக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஈரான் இந்த தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு ஈரான் வைக்கக்கூடிய ஒரு பெயர், அந்த தாக்குதலுக்கான பெயர் என்னன்னா ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கான பெயர் வைக்கிறாங்க. அதாவது ஆபரேஷன் ஒரு சத்திய வாக்குறுதி, நாங்க கொடுத்த வாக்குறுதி, காசா மக்கள் நீ அநியாயமா அடிச்சு கொண்டுட்டு இருக்கிற அந்த காசா மக்களுக்கு நாங்க உதவி செய்வோம், அவங்களுக்கு பக்கபலமா இருப்போம்னு சொல்லி நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்த தெரியுமா, அந்த சத்திய வாக்குறுதிக்காக தான் இந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஈரான் அதுக்கான அந்த தாக்குதலுக்கே ஒரு ட்ரூ ப்ராமிஸ்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தோம்னா ஈரானுடைய மிசைல் கிளம்புது. இந்த மிசைல் ஏன் கிளம்புது அப்படின்னு பார்க்கும்போது, அங்க காசாவில் வெடிச்சு சதறக்கூடிய காட்சிகளை காட்டுறாங்க. காசாவில் இப்படிதானே பல கட்டடங்களை இடிச்சு நவுத்தின, அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த அன்றாட வாழ்க்கை கூட வாழ முடியாத அளவுக்கு அவங்களுடைய கட்டடங்களை அடிச்சு நவத்திட்டு இருந்திய அந்த தாக்குதலுக்கு தான் நான் இன்னைக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த ஷாட் இந்த மிசைல் கிளம்பக்கூடிய காட்சிகள். இப்போ இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்தும் போது அங்க அப்பாவி பொதுமக்கள் எப்படியெல்லாம் அழுது கதறினாங்க. அங்க குழந்தைகள் சாப்பாடு இல்லாம, குழந்தைங்க பெற்றோர் இழந்து, பிள்ளைகளை இழந்து எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, பரிதவிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு நிர்கதி இல்லாத நிலையில வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, அதுக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தும் சொல்லி அடுத்த ஷாட் திரும்ப அவங்களோட மிசைல் கிளம்பக்கூடிய அந்த காட்சிகளை காட்டுறாங்க.
அதுக்கப்புறமா இப்போ அடுத்த ஷாட், இந்த மிசைல் கிளம்பின ஷாட் காட்டின பிறகு ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல்ல போகுது. இஸ்ரேல் நோக்கி தாக்குதல் நடத்தப்படுது. வானத்திலிருந்து மழை மாதிரி அந்த தாக்குதல் பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு பிறகு காசாவுடைய மக்கள் காட்சியை காட்டுறாங்க. காசாவுடைய மக்கள் இப்போ கொண்டாடுறாங்க, இஸ்ரேல் அடி வாங்குது, இஸ்ரேல் மேல ஒரு நாடு தாக்குதல் நடத்துது, இன்னைக்கு தான் முதல் முறையா இஸ்ரேல் ஒரு முறையான எதிரியை சந்திச்சிருக்கிறான் அப்படிங்கிற இந்த செய்தியை கேட்டு காசாவுடைய மக்கள் சந்தோஷத்துல கொண்டாடுறாங்க. எங்களுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈரான் பணிக்கு கொண்டாடக்கூடிய நேரத்துல காசாவுடைய மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியுமே அதுல காட்டுறாங்க. திரும்ப அந்த மிசைல் கிளம்பக்கூடிய ஒரு காட்சியை காட்டுறாங்க. ஒரு சினிமா பாணியில இது ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. திரும்ப அந்த மிசைல் கிளம்பக்கூடிய காட்சி. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இஸ்ரேல்ல இந்த தாக்குதல் நடத்தப்படுது இல்லையா, இஸ்ரேலுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல்ல அந்த மிசைல் நோக்கி வர்றது, அங்க இருக்கக்கூடிய ட்ரோனோ ராக்கெட்டுகளோ வரும்போது இஸ்ரேலுடைய அங்க பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ராணுவ வீரர்கள், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ், ஒரிஜினல் ஃபுட்டேஜோட சவுண்ட் நம்ம கேட்டோம்னா ஐயோ எம்மான்னு கத்திக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கதறல் சத்தம், அந்த கதறல் சத்தம் பொதுமக்கள் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவங்க ஐயோ எம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடக்கூடிய அந்த சத்தங்கள் கேட்குது. இதை ஒரு முக்கியமான வீடியோவை கொடுத்து ஈரான் சொல்லியிருக்காங்க, இந்த அளவுக்கு ஒரு முறையான பதிலடி கொடுத்துருக்கிறோம், இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேருமே வச்சிருக்காங்க. சரி, அடுத்து ஈரான் சார்பில் வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருந்துச்சு, இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதுல ஈரான் மக்கள் யாருமே வெளியில வரல, ஈரான் மக்களை ஒட்டுமொத்தமா உருக்குலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் செய்தி பரவச்சு. அதை உடைக்கிற மாதிரி ஈரான் அடுத்த ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இந்த பாருப்பா, வீடியோவை பாரு, மேல பாரு, மேல உன்னுடைய தாக்குதல் ஈரானை நோக்கி வருது, எங்களுடைய ராணுவம் அதை இடைமறிக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க, மேல வானத்துல வந்து அது இடைமறிக்கக்கூடிய வேலைகள் இருக்கு, எங்களுடைய பொதுமக்களை பாரு, எங்களுடைய பொதுமக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, வானத்துல தாக்குதல் நடக்கு, இவங்களை நோக்கி தான் தாக்குதல் வருது, ஆனா எங்க அரசு எங்களை காப்பாத்தோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த மக்கள் அந்த தாக்குதலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் சும்மா அவங்க வேடிக்கை பார்க்கல, டீ குடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்கறாங்க. ரோட்ல அழகா அந்த அடுப்புல 4-5 அடுப்புல டீயை வச்சுக்கிட்டு அந்த டீயை குடிச்சுக்கிட்டு ரொம்ப ரசிக்கிற மாதிரி, வானத்துல ஏர் ஷோ நடக்கிற மாதிரி, ஒரு தீபாவளி நேரத்தில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி இப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி எங்க மக்கள் இவ்வளவு தைரியமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஓ நாட்டில் தான் எல்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்க நாட்டுடைய பிரதமர் எங்க போனாருன்னு தெரியல, பதுங்கு குழியில எங்கேயோ போயிட்டாரு. உங்க நாட்டுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களாம் அலறி அடிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த மாதிரி பயந்தாங்கொழிகள் கிடையாது. எங்க நாட்டுடைய மக்கள் ரொம்ப துணிச்சலாவே இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரோட்ல நின்று டீ குடிச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க நாட்டுடைய மக்களுடைய வீரத்தை பத்தியுமே ஈரான் ஒரு பெருமிதம் படக்கூடிய விதத்துல இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஈரான் சார்பில் வெளியிட்டு இருக்கக்கூடிய 3வது வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தாக்குதல் எதுக்கு அப்படிங்கும் போது இஸ்ரேல் தான் இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இஸ்ரேல் ஈரான்ல அடிச்சாங்கல்ல, அந்த அடிக்கும் போது ஈரான்ல எப்பேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கறத அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. அதுல பார்த்தோம்னா யூ ஸ்டார்டட் இட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நீ முதலில் ஆரம்பித்தாய் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச. அதுக்கப்புறமா காட்டுறாங்க, நீ இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு அநியாயம் பண்ணல, இதுக்கு தான் நான் பதிலடி கொடுத்துருக்கிறேன். we will finish it அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க அதை முடிச்சு வச்சுட்டோம், நீ ஆரம்பிச்ச, நான் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நீ பண்ண வேலையால, நீ பண்ண முதலடியால எந்த அளவுக்கு நாங்க பதிலடி கொடுத்தோம் அப்படிங்கிறதுமே ஈரானுடைய இந்த வீடியோக்கள் மூலமா, இந்த 3 வீடியோக்கள் வெளியிட்டு இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இனியோ நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா திரும்ப பதிலடி கொடுக்கப்படும். உனக்கு சார்பா யாரெல்லாம் வந்து எங்க மேல கை வைக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கும் சேர்த்தே பதிலடி கொடுக்கும் சொல்லி ஈரான் சார்பில் வந்து வீடியோ மூலியமாவே ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் இப்ப இஸ்ரேல் அரசு சார்பில் வந்து இன்னைக்கு மாலை ஒரு 4:55 5 மணிக்கு இன்னைக்கு மாலை ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதுல இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தாக்குதல் நடத்தணும், ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும். அப்படி தாக்குதல் நடத்தும் போது ஈரானுடைய முக்கியமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அவங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த லான்ச்சர்லாம் நாங்க குறி வச்சு தாக்கியிருக்கிறோம், அந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய அரசு சார்பில் இருந்துமே ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அப்ப 2 பேரும் மாறி மாறி அவங்களுடைய தாக்குதல் நடத்தும் போது அந்த பிராந்தியமே பெரிய அளவுல பதட்டங்கள்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ உலகம் முழுக்க மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஈரான் இரவு முழுக்க ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப விடிஞ்சதுக்கு பிறகு இஸ்ரேலோட நிலைமை எப்படிதான் இருக்குது, இஸ்ரேல் எப்படிதான் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மக்கள் பெரிய அளவுல ஆர்வமா இருந்தாங்க. இப்ப இஸ்ரேல்ல இருந்து களத்துல இருந்து பல வீடியோக்கள், பல போட்டோக்கள் அங்கிருந்து வெளியில வந்திருக்குது. சுத்தமா உருக்குலைஞ்சு போயிருக்குது. எங்கெல்லாம் ஈரான் டார்கெட் பண்ணி அடிச்சாங்களோ அந்த இடமெல்லாம் ஒட்டுமொத்தமா உருக்குலைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இதுல வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகாலையில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள். ஏன்னா இரவுல தாக்குதல் நடந்தது, காலையில ஒரு 5 மணி 6 மணி போல வீடியோக்கள் எடுத்து அங்க மீட்பு பணிகள் நடக்குது. அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா காலியாகக்கூடிய அளவுக்கு, குறிப்பா டார்கெட் பண்ணப்பட்டது எல்லாமே டெல் அவீவ் மாதிரியான முக்கியமான நகரங்கள், அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இருக்கக்கூடிய பகுதிகள், அவங்களுடைய ராணுவ முகாம்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் சொல்லி எல்லாமே முக்கியமான இடங்கள்ல ஈரான் டார்கெட் வச்சிருக்கிறதால அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா உருக்குலைஞ்சு போயிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது.
அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சதுக்கு பிறகு நல்ல வெளிச்சத்துல பார்த்தாதான் அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்தமா அந்த ஏரியாவை சுத்தமா நாசம் பண்ணிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மேல எந்த ஒரு பாதிப்புமே இல்ல, நாங்க எல்லாமே இடைமறிச்சிட்டோம், அயன்டோம் வச்சு இடைமறிச்சிட்டோம், சில இடங்கள் எங்க நாட்டில் சைரன் சத்தங்கள் ஒலித்தது அப்படிங்கிற செய்தி மட்டும் தான் போடுறாங்களே தவிர, ஆனா இந்த அளவுக்கு அங்க பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கறத இஸ்ரேல் இப்போ வரைக்கும் ஒத்துக்க மறக்கிறாங்க. ஆனா அவங்க என்னதான் ஒத்துக்க மறுத்தாலும் அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வீடியோ எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றாங்க, பல நாடுகளுக்கு பகிர்ந்துறதால அங்க களத்துல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, இது வரைக்கும் அவங்க வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. இப்ப திரும்ப இன்னைக்கும் தாக்குதல் நடத்திருக்கிறதால இன்னைக்குமே ஈரான் திரும்ப பதிலடி கொடுப்பாங்க. இன்னும் நெத்தன்யா மிகப்பெரிய விலை கொடுப்பாரு அப்படிங்கறது மட்டும் இந்த காட்சிகள் மூலமா நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா என்னன்னா, இந்த காட்சிகளை பார்க்கும்போது, இந்த வீடியோ, இந்த போட்டோஸ் இதெல்லாம் பார்க்குற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷங்களுக்கு காசா கண் முன்னாடி வந்துட்டு போச்சு, இப்படிதானே அழிச்சு அநியாயம் பண்ணீங்க, அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு கடற்கரை நகரங்களை ஒட்டி மீன் பிடிச்சிக்கிட்டு அவங்களால சின்ன சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா அந்த காசாவுடைய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மக்களை அழிச்சு அந்த நகரமே ஒட்டுமொத்தமா அழிச்சு அவ்வளவு நாசம் பண்ணீங்களே, இன்னைக்கு அதை பார்க்குற மாதிரி இருக்கு. இங்க இடிஞ்சிருக்கு, இஸ்ரேலுடைய கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே காசாவை கண் முன்னாடி பார்த்துட்டு போன மாதிரி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த தாக்குதலை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் காசா கண் முன்னாடி வந்துட்டு போகுது அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்துமா இருந்துட்டு இருக்கு. சரி, இங்க மக்கள் தரப்புல பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஈரானுடைய ஐநாவுக்கான தூதர் சயீத் இரவானி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின அந்த தாக்குதல்ல 78 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 78 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 320 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு சார்பில் இருந்து ஐநாவுக்கான தூதர் இந்த தகவல் அறிவிச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல 60 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுல 20 பேர் குழந்தைகள் அப்படிங்கிற தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி இஸ்ரேலுமே பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு, அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சது இஸ்ரேல் தானே, அப்ப இவங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்தும் போது அது பொதுமக்கள் மேலே அந்த பாதிப்புகள் நடக்குது. அதுல குறிப்பா ஒரு பெண்ணோட வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த பொண்ணு அழுது கதறாங்க, இந்த அடிச்சு தாக்குதல்ல என்னோட வீடு ஒட்டுமொத்தமா நாசமாயிருச்சு, இந்த வீடு நான் இப்பதான் புதுசா நான் சம்பாரிச்சு வாங்கினேன், அந்த வீடே ஒட்டுமொத்தமா நாசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னோட வீடை பறி கொடுத்துட்டு அந்த அளவுக்கு பரிதவிச்சிட்டு இருக்காங்க. இதை இன்னைக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பெரிய அளவுல இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்குது. ஆனா இதே நேரத்துல தானே காசாவை நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகுது, காசாவில் அந்த ஒட்டுமொத்த நகரத்தையே நாசமாக்கும் போது இதே மாதிரி தானே ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த மாதிரி தான் அழுது கதறிட்டு இருந்தாங்க. இவ்வளவு ஏன், இப்போ நேத்து இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய தேசிய ஜூனியர் அணி டேக்வாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு கலை, அந்த தற்காப்பு கலையை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன், அந்த பையனுமே நேற்று இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஒரு கவிஞர், ஒரு பெண் கவிஞர், ஈரான்ல ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்க, ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்கு, அவங்களுடைய கவிதை அப்படிங்கிறது அங்க ஈரான் முழுக்க ரொம்ப பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த பெண் கவிஞர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது மாதிரி இஸ்ரேல் தான் அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்தி, சும்மா இருந்தவங்க மேல தாக்குதல் நடத்தி இப்பேற்பட்ட வினையை ஏற்படுத்தினாங்க. அதுக்கான எதிர்வினை தான் ஈரான் நடத்தியிருக்கிறாங்க. அதுதான் இந்த பெண் மாதிரியான பல பேர் அங்க பாதிக்கப்படுறது காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறதுமே இங்க களத்துல செய்திகளை பார்க்க முடியுது. ஆனா அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பாதிப்புமே வெளி உலகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க. பாதிப்புகளை வெளியில சொல்லவே மாட்டாங்க, உள்ளூர் மக்கள் வீடியோ எடுத்து கொடுத்தாதான் நமக்கு கிடைக்குது. குறிப்பா அந்த ஃபாக்ஸ் நியூஸ்ன்றது ரொம்ப உலக அளவுல ஃபேமஸான ஒரு நியூஸ். ஃபாக்ஸ் நியூஸ் களத்திலே போய் வீடியோ எடுக்கிறாங்க, ஈரான் நடத்தின தாக்குதல், இந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்குது, இந்த இடத்துல பாதிப்பு சந்திச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் நியூஸோட நிருபர் களத்துல நின்று பேட்டி எடுக்கிறாரு. இஸ்ரேலுடைய ராணுவம் அவரை விரட்டி விடுது, இங்கிருந்து போ, இங்கெல்லாம் வீடியோ எடுக்காத, போன அவர் விரட்டி விடுது. ஆனா அவங்க என்னதான் விரட்டி விட்டாலும் அவர் சுத்தி வீடியோ எடுக்கிற காட்டுறாரு, நான் வீடியோ எடுக்கிறேன், ராணுவம் விரட்டுது பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பு சந்திச்சிருக்குன்னு சொல்லி தாக்குதல் நடந்த ஆரம்ப காலத்துல இந்த வீடியோ வெளியிட்டாரு. அதே மாதிரிதான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருந்தோம், CNN களத்துல இருந்தே வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க, மொசாதுடைய கட்டடம் மேல தாக்குதல் நடத்திருக்கு, மொசாதுடைய கட்டடம் பக்கத்துல அந்த நகரங்கள்ல தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லி CNN களத்துல இருந்து வீடியோக்கள் வெளியிட்டாங்க. இப்படி பல ரிஸ்க் எடுத்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் மூலமாவே இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரி இங்க இந்த வார சம்பந்தமான செய்திகள், அடுத்தடுத்த அப்டேட்டுகள், அங்க கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கறத தான் தொடர்ந்து பார்க்க போறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.